7 days 7 குழம்பு ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான். எப்படி பண்ணலான்றது பார்த்துலாம். ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4-5 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அதில் கொட்டிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு மூடி ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ண விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி விட்டுடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் நல்லா நைஸாக மைய அரைச்சிட்டு கடைசியாக அதில் ஊற்றிட்டு இதுக்கு தண்ணி வேணும்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டோம்னா கம கமன் வாசனையோட சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். சூடாக சாதத்தோட